श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யாம் சக்ஷுர்ச்சைவாந்தரே ப்ருவோ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், முனிவர்கள் யோகிகள் என்று சொல்றோமே, அவர்களெல்லாம் பகவானை சென்று அடைவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தணும். அதாவது இப்படி அலைப்பாயிர ஒரு மனதோடு இருந்தோம் என்றால் அது பகவானை சென்று அடைவதற்கு தக்க மனமாக தக்க நிலையாக இருக்காது. இதுவே ஒருநிலையான ஒருநிலையான பக்தியோடும் மனதோடும் இருந்தோம் என்றால் நம்மளோட மனம் எப்படி ஒரு கத்தியின் அந்த ஒரு எட்ஜானது கூர்மையாக இருக்கோ அது போலவே நம்மளோட மனமும் கூர்மையாக இருக்கணும். இப்படி வளைந்து நெளிந்து இருந்தது, மற்ற விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்தது என்றால் அந்த மனதில் பகவான் தங்க மாட்டார், அந்த மனதில் இறைவன் தங்க மாட்டார் என்று எல்லாருக்குமே தெரியும். இப்படி இந்த முனிவர்கள் யோகிகள் இவ எல்லாருமே தங்களோட மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறா, எப்படி தங்களோட மனதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா, இப்படி இந்த யோகிகளால மட்டுமே எப்படி இந்த அலைப்பாயிர மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆகிய அந்த கேள்விகளுக்கு ஒரு சின்ன விடையாக இதை சொல்றார். அவர்களுக்கு அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பல சாதனங்கள் இருக்கு. அதாவது முனிவர்கள் யோகிகள் பல வழிகளில் தங்களோட மனதை கட்டுப்படுத்துவா. இப்படி அவர்கள் செய்யும் அந்த பல பிராக்டிஸ்ல ஒரு காமனாக இருக்கும் பிராக்டிஸை இந்த இடத்துல சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ நம்ம கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொன்னது, ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யாம் சக்ஷுச்சைவாந்தரே ப்ருஹோ. ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யாம், அதாவது தங்களோட புலன்கள் அனுபவிக்கக்கூடிய புலனுகர் பொருட்களை, இப்போ புலன்கள் நம்ம உடல்ல இருக்கு, புலனுகர் பொருட்கள் நம்ம உடலுக்கு வெளியில இருக்கு. இப்படி உடலுக்கு வெளியில இருக்கும், உடலுக்கு பாகத்துல இருக்கும் அந்த ஒரு புலனுகர் பொருட்களை வெளியிலேயே வச்சு அடைத்து வச்சிடறாங்களாம் இந்த சாங்கியோகிகள். இப்படி இருக்கும் சாங்கியோகிகள், இப்படி இருக்கும் சன்னியாசிகள், இப்படி இருக்கும் முனிவர்கள் தங்களோட உடலுக்கு வெளியில இருக்கும் அந்த புலனுகர் பொருட்களையே வெளியிலேயே வச்சு அடைச்சிடுறான். அதனாலேயே வெளியில வச்சு அடைச்சு இப்போ அவளோட புலன்கள் புலனுகர் பொருட்கள் ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு சுவரை எழுப்புறாளாம் அவ. இப்படி இந்த சுவரை தாண்டி இந்த புலன் அந்த புலனுகர் பொருளை அனுபவிக்க முடியாது, புலனுகர் பொருள் இந்த புலனை தேடி வரவும் முடியாது. அதனால் 2 வழிகளிலுமே அடைக்கப்பட்டதால் புலனுக்கும் புலனுகர் பொருட்களுக்கும் இடையில் இருக்கும் அந்த சம்பந்தம் முற்றிலுமாக அழிந்து போயிடும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது ஒரு முனிவரானவர் எப்படி நிம்மதியாக இருக்கார், மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அமைதியாக சாந்தமாக எப்படி இருக்கிறார் என்றால் இதுதான் முதல் ஸ்டெப்பாக, முதல் படியாக இருக்கு. புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேராமல் தடுப்பதுதான் முதல் படியாக இருக்கு. 2வது படியாக, 2வது விஷயமாக என்ன இருக்கு என்றால், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாக்யாம் சக்ஷுச்சைவாந்தரே ப்ருவௌ. அதாவது தங்களோட கண்களை வேறு எங்கும் செலுத்தாமல் 2 கண்களையுமே இந்த இந்த மூக்கும் இந்த நெற்றியும் இணையும் ஒரு பகுதியாக இருக்கும் அந்த பகுதியில் தங்களோட கண்களை செலுத்த ஆரம்பிப்பாளாம். அதனால் கண்கள் எங்கேயுமே அலையாமல் எல்லா இடத்துலையுமே அலைந்து கொண்டே இருக்குமாம் கண்கள், ஏதாவது ஒரு புது விஷயம் கிடைக்கிறதா என்று. இதை நாமே உணர்ந்து பார்த்திருப்போம். அதாவது ஒரு இடத்தில் எதுவுமே நகரவில்லை என்றால் நம்ம ஏதோ ஒரு இடத்தில் பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல மூவ்மெண்ட் தெரிஞ்சது என்றால், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நகர்ற மாதிரி இருந்தது என்றால் என்ன நகர்றது என்று டக்குன்னு நம்மளோட கண்கள் பார்க்க ஆரம்பிப்பான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். ஆனால் இப்பேற்பட்ட யோகிகள் இவரோட கண்களை இந்த மூக்கும் இந்த ஒரு நெற்றியும் இணையும் ஒரு இடமாக இருக்கும், அந்த புருவங்கள் இணையும் ஒரு இடமாக இருக்கு. அப்படி புருவங்கள் இணையும் அந்த இடத்தில் தங்களோட கண்களை செலுத்துகிறார்கள். அதனால் முற்றிலும் சுற்றிலும் இருக்க எந்த ஒரு விஷயத்து மீதும் அவரோட கவனம் போகாமல் இருக்கும். இதுவே இப்போ நம்ம அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு உடனே அது வராதாம். இவர்களுக்கு அதை செய்து செய்து பழக்கமான காரணத்தினால் அந்த புருவங்கள் இணையும் அந்த இடத்திலேயே தங்களோட கண்களை வைக்கிறார்கள். சக்ஷு செய்வாந்தரே ப்ருவம் பிராணாபானோ சமோகிருத்வா நாசாபியந்தர சாரினோ. இப்படி 2 படிகளை சொல்லியாச்சு. முதல் படியாக, முதல் செயலாக இருப்பது அந்த புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேராமல் தடுப்பது. 2வதாக இருக்கிறது
கண்களை அங்கும் இங்கும் அலைய விடாமல் 2 கண்ணையுமே அந்த புருவங்கள் இணையும் இடத்தில் செலுத்துவது, அந்த புருவங்கள் இணையும் இடத்திலேயே பார்க்க வைப்பது. இதனால் கவனம் அதிகமாகும் என்றும் சொல்றார். இப்ப 3வது ஒரு விஷயமாக இருப்பது பிராணாயாமம் செய்வது. அதாவது உள்ள வரும் பிராணவாயு, வெளியில போகும் அபான வாயு. இது 2த்தையுமே கட்டுப்படுத்துவது யோகிகளுக்கு கைதேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு என்பதை போன அத்தியாயத்தில், அதாவது ஞானகர்ம சந்நியாச யோகத்திலே பார்த்தோம். அதனால் அதை பற்றி விரிவாக பார்க்காமல் இந்த இடத்தில் அந்த பிராணாயாமத்தை பயிற்சி செய்வதும், அந்த பிராணாயாமத்தில் தேர்ச்சி பெறுவதும் இந்த யோகிகளுக்கு மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சாதனமாக இருக்கு என்றும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் முடிவாக சொல்லணும் என்றால் 3 சாதனங்களை, 3 வழிகளை சொல்றார் மனதை கட்டுப்படுத்துவதற்கு. முதல் வழியாக புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேராமல் தடுப்பது. 2வது வழி கண்களை அங்கும் இங்கும் அலைய விடாமல், புது இன்ஃபர்மேஷனுக்காக தேடாமல் 2 கண்களையுமே புருவங்கள் இணையும் இடத்தில் செலுத்துவது. இதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தீபத்தை எரிய வைத்து அந்த தீபத்தின் ஜோதி எப்படி இருக்கோ அந்த ஜோதியை பார்த்து கொண்டிருப்பது, அதன் மீதே கான்சென்ட்ரேஷன் செய்வது. இது இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக, இதற்கு மாறாக இதையும் செய்யலாம். 3வது விஷயமாக இருப்பது பிராணாயாமத்தை பயிற்சி செய்வது, மூச்சுக்காற்றை அடக்குவது, கட்டுப்படுத்துவது. இந்த 3 விஷயங்களை வைத்துதான், இதை போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்திற்கு இந்த 3 விஷயங்களை வைத்துதான் முனிவர்கள் தங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அந்த மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 27வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.